ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோடா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு மினி விலாக் பார்த்துடலாங்க. இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் சாம்பார் தாங்க. என்னோடய ஸ்டைலில் எப்பயும் போல் சாம்பார் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லோரும் மேக்ஸிமம் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஏன்னா வீக் டேஸ் இல்லைங்களா, நாமளும் ஜாபுக்கு கிளம்பணும், எல்லா வேலையும் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோன்னா குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. வந்துட்டு பருப்பு எப்பயும் போல் ஒரு பக்கம் வேக போட்டாங்க, அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்குது. அடுத்தது ரைஸும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் எடுத்து வச்சுட்டாங்க. ஏற்கனவே அரிசி ஊற வச்சுட்டாங்க. எப்போவுமே அரிசி வந்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சு சமைக்கும்போது சாப்பாடு ரொம்பவே உபரியும் ஆகுங்க. என்ன சொல்கிறது, வெறையாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு விரைச்சிருக்காது, அதுதாங்க. அடுத்தது சாம்பாருக்கு தாளிச்சிடலாங்க. எப்பயும் போல் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் தாளித்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தாங்க உரித்து. அந்த சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அது நம்ம வீட்டில் வந்த முருங்கைக்காய் தாங்க. நம்ம வீட்டில் முருங்கைக்காய் மரமும் சுண்டைக்காய் மரமும் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க முருங்கைக்காய் தாங்க. குளிச்சுட்டு வரும்போது அப்படியே மாடியிலேருந்து பறிச்சுட்டு வந்துட்டேங்க. அந்த முருங்கைக்காய் போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிட்டோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வெந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான பொடிகள்லாம் ஆட் பண்ணியாச்சுங்க. என்ன அப்படின்னா மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறம் சாம்பார் தூள் 3 தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுடலாம். ஒரு கொதி விடுவோங்க. முருங்கைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு கொதி வந்தோடனே பருப்பு எடுத்து கடைஞ்சி பருப்பில் சேர்த்திக்கலாங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன காய் போட்டு சாம்பார் வச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள். பருப்பு கடைஞ்சி அப்படியே வேக வச்ச காயும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு எப்பயுமே புளிக்கரைசல் அளவாக சேர்த்துனா போதுங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திட்டேங்க. புளிக்கரைசல் எப்பயுமே நான் அளவாக தான் சேர்த்துவேங்க. நச்சு புளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கொஞ்சமாக புளி, உப்பு, காரம் இது எல்லாமே அளவாக சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ தேவையான அளவு புளிக்கரைசல் சேர்த்திட்டேங்க. ஒரு சிலர் சாம்பார் வைக்கும்போது அதிகமாக புளி ஊற்றிட்டு புளிப்பு சுவை தான் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லாமல் தேவையான அளவு புளி ஊற்றியாச்சு. ஒரு பக்கம் கோவக்காய் வந்து என்னோடய பையன் நறுக்கி கொடுத்தாங்க. இப்போ கோவக்காய் பொரியலும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அது ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது கோவக்காய் பொரியலுக்கு தான் வணங்கிட்டுருக்காங்க. அதுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு எண்ணெய் போட்டு நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அருமையான கோவக்காய் பொரியல் தயாராகிடுங்க. கோவக்காய் நல்லாவே எண்ணெயில் வதங்கி வருதுங்க. இப்போ இந்த கோவக்காய்க்கு தேவையான தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் முருங்கைக்காய் சாம்பார், வெள்ளை சாதம், கோவைக்காய் வதக்கல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க நம்ம வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.